சிஸ்டர் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபெமினா டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கலர் பீட்ஸ் லோட் ஸ்டிச் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸ் லோட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த அந்த லைன் வரைக்குமே நம்ம எத்தனை பீட்ஸ் லோட் பண்ணணுமோ அந்த லைன் டச் பண்ணுற அளவுக்கு அத்தனை பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு சைடில் நீங்கள் வந்து ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஓகேவா அன்ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் சைடில் நீங்கள் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் செயின் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பீட்ஸை நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா, இதில் எத்தனை பீட்ஸ் வரும்னு தெரியல, நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை பீட்ஸ் போடுறீங்களோ அத்தனை பீட்ஸ் தான் அந்த 5 லைன்ஸும் நீங்கள் போட போகிறீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 to 7 பீட்ஸ் வரைக்குமே நீங்கள் போடலாம், அதுக்கு மேலே போடாதீங்க. ஓகேங்களா, அந்த பீட்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து எத்தனை லைன் நீங்கள் போடணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5 லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, கிராஸாகவே போடுறேன் பாருங்கள். ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் லோட் பண்ணணும். இது ஆல்ரெடி நீங்கள் வந்து எம்போஸ்டு டபுள் கலர் ஃபில்லிங் ஸ்டிச்சிலே நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா, அதே ஸ்டிச்சு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் நம்ம த்ரெட்டில் போட்டிருப்போம், இதை வந்து நம்ம பீடில் போடுறோம். ஓகேங்களா, அவ்வளவே தான், எல்லாமே நம்ம படித்தது தான். அதை வந்து நம்ம பீட்ஸில் எப்படி லோட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி சேம் மெத்தடு தான், ஆனால் நம்ம பீட்ஸில் போடுறோம். ஓகேங்களா, நான் ஒரு 5 லைன்ஸ் வந்து ரெட் கலர் பீட்ஸ் போடுறேன். ஓகேங்களா, இதுவுமே டபுள் கலர் பீட்ஸ் தான் நம்ம போடுறோம். அதனால் வந்து இதுக்கு நம்ம வந்து ரோப் போட்ட தேவையில்லை. ஏன்னா வந்து பீட்ஸுக்கு மேலேயே தான் நம்ம போடுவோம், அதனால் அதுவே எம்போசிங்காக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம த்ரெட் ஓட்ட தேவையில்லை. ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ அடுத்த கலர் எடுக்கும் போது உங்களுக்கே நல்லா புரியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டு 5th லைன் நான் வந்து போட போகிறேன். போட்டுட்டு நான் லாக் பண்ணிடுவேன். ஓகேங்களா, இங்கே லாக் போட்டுட்டு நான் எங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன்னு பாருங்கள். இங்கே நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சைட்லேருந்து நான் த்ரெட் எடுப்பேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு கலர் நான் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கேருந்து இந்த கிராஸ் போட்டிங்களா, இப்போ அங்கேருந்து இந்த கிராஸ் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ பீடு வரைக்கும் நீங்கள் போடணுமோ அதை போட்டு நீங்கள் எப்பவும் போல் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஓகேங்களா, போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பீட் லோட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படியே அந்த ரெட் கலரை நம்ம மறைக்க போகிறோம். ஓகேங்களா, அந்த ரெட் கலர் பீட்ஸை ஃபுல்லாக நம்ம மறைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ப்ளூ கலர் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். அங்கே எத்தனை லைன் நீங்கள் போட்டிங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு 5 லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ரோப் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம பீட்ஸால் நம்ம வந்து மேலே போடும் போது அதுவே எம்போசிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா, நான் க்ளோஸ்அப்பில் தான் வச்சு எடுத்திருக்கேன். பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அந்த ரெட் கலர் பீடு மறையிற வரைக்கும் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு எத்தனை லைன் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அத்தனை லைன் தான் இதுலேயும் போடணும். ஓகேங்களா, முதல்ல நம்ம ரெட் கலர் 5 லைன்ஸ் போட்டோம், அதே மாதிரி தான் இதுவும் ப்ளூ கலரும் 5 லைன்ஸ் தான் போடணும். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ண தேவையே இல்லை. லாக் போட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் த்ரெட் எடுத்து கண்டினியூ ஸ்டிச்சாகவே போடலாம். ஓகேங்களா, நான் வந்து த்ரெட்டை கட் பண்ணாமல் நான் கண்டினியூ ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணலாம். இப்போ லாஸ்ட் லைன் நான் போடுறேன் பாருங்கள்.
நான் இப்போ வந்து 5th லைன் போடுறேன். அந்த ரெட் கலர் பீட் ஃபுல்லாகவே மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் லைன் போடுறேன். நம்ம மேலே போடும்போது நிறைய பீட்ஸ் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு நான் இங்கே ஒரு லாக் போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் நான் வந்து அந்த சைட்லேருந்து த்ரெட் எடுத்து அதுக்கப்புறம் நான் ரெட் கலர் பீடை நான் வந்து லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்படியே தான் ப்ராசஸ் நடக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக எம்போசிங்காக தெரியுதுல்ல. அதுக்கு தான் நான் ரோப் வேண்டாம், நம்ம பீட்ஸை வச்சே நம்ம போடுறதுனால எம்போசிங்காகவே ஆல்ரெடி இருக்கும்னு சொன்னேன். இதை நீங்கள் கண்டினியூவாகவே போடலாம். த்ரெட்டை மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து த்ரெட் எடுக்கிறதுன்றது வேண்டாம். நான் உங்களுக்கு வீடியோ வந்து பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை லைன் போட்டிருக்கீங்களோ அத்தனை லைனை தான் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து த்ரெட்டில் போட்டுட்டோம், டபுள் கலரு. அதே மாதிரி இப்போ நம்ம பீட்ஸில் போட போகிறோம். அவ்வளவே தான். இப்போ நான் லாஸ்ட் லைன் போடுறேன் பாருங்கள். 5th லைன், ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. இப்போ நான் இங்கே லாக் போட்டுட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து போடுவேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து நான் வந்து லாஸ்ட் எண்ட் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காட்டிடுவேன். இப்போ பாருங்கள், அழகாக வந்து ரெட் கலர் ஒரு ட்ரையாங்கிள், ப்ளூ கலர் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருதில்ல. இப்படி தான் வரும். ஆல்ரெடி நீங்கள் த்ரெட்டில் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம பீட்ஸில் போடுறோம். அவ்வளவே தான். நான் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் கூட அழகாகவே போடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படின்றதுனால தான் நான் க்ளோஸ்அப்பில் வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எப்படி ஸ்டிச் போகும் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. இதை நீங்கள் சுற்றி வந்து த்ரெட் ஒர்க் எல்லாமே போடலாம். நான் போட்டதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.